நீங்க போட்டிருக்க உடை கூட வெயிலுக்கான உடைன்னு நினைக்கிறேன். கரெக்டா? கொஞ்சம் தெளிவா கேட்க முடியுமா? அதாவது வெயிலுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணீங்க. நீங்க அணிந்திருக்கிற உடை வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உடைன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? அதுக்கான என்னுடை பத்தி நான் இல்ல, நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு சரியான உடையா அப்படின்னு இப்ப இவன் அந்த பொண்ணுகிட்ட கேட்டதை இவங்க கிட்ட கேட்ட விட ஒரு லாஜிக் இருக்கு. நாதாரி. உண்மையாவே ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் அவங்க விருப்பம். இப்போ நம்ம ஒரு ஷார்ட்ஸ் ஒரு ஸ்லீவ்ஸோட நம்ம பைக்ல போறோம், ஷாப்பிங் போறோம், எவ்வளவு இடங்களுக்கு போறோம். ஆனா பொண்ணுங்க கொஞ்சம் சேலையை அப்படி கட்டினா பிரச்சனை, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டா பிரச்சனை. உண்மையிலேயே யூரோப் கண்ட்ரி மாதிரியான சிஸ்டம்ஸ் நம்ம ஊர்லயும் கொண்டு வரணும். அப்பதான் நம்மளோட பொண்ணுங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு வக்கனையா கேட்ட அந்த நாயை இன்ஸ்டாவை திறந்து பார்க்க சொல்லுங்க. பலூன் அக்கா, ஜிம் அக்கா, இந்த மாதிரி இன்ஸ்டாவ நாசம் பண்றாங்க. இல்ல ஆசம் பண்றாங்க. இவனை மாதிரி கொஸ்டின் கேட்கிற நாய்ங்களை தான் நம்பவே கூடாது. 5 வயசு குழந்தை 7 வயசு குழந்தைன்னு பார்க்காம பாலியல் பண்ணி சாகடிக்கிறானுங்க. இப்போ கூட ரீசெண்டா ஒரு குழந்தைய 3-4 வாத்தியார் சேர்ந்து ரேப் பண்ணி கொன்னுட்டானுங்க. இந்த நாட்டோட கவர்மெண்ட் சிஸ்டம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த நாட்டுல இதுவரை ஒரு பாலியல் பலாத்காரம் நடக்கவே இல்லை. இங்க திருட்டு, கொலை, கற்பழிப்பு, இந்த பாலியல் இதுக்கெல்லாம் சிஸ்டம் பயங்கரமா இருக்கு. தப்பு பண்ணா, அது பாலியல் மாதிரி தப்பெல்லாம் பண்ணா 30 to 35 வருஷம் களிதான். மொதல்ல ஜெயில்ல தான். அதுக்கப்புறம் நீ வெளியே ஆணியே பிடுங்க முடியாது. இந்த மாதிரி தண்டனைகள் கடுமையா இருக்கணும் கைஸ். 30 to 35 வருஷம் ஜெயில்ல போட்டா அவன் ஒரு 25 வயசுக்காரனா இருந்தா 55 வயசுல தான் வெளியில வருவான். அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒரு கல்யாணம் கூட பண்ண முடியாது. தண்டனைகள் இந்த மாதிரி கடுமையா இல்லைன்னா அவன் திரும்ப திரும்ப அதே தப்ப பண்ணிட்டே தான் இருப்பான். இப்போ இங்கெல்லாம் இவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க, ஹாப்பியா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு லவ் பேர்ட்ஸ் மாதிரி. அதாவது பார்த்த இடத்துல ஹக் பண்ணுவாங்க, பார்க்க இடத்துல கிஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கண்ணுக்கு யாருமே தெரியாது. நம்ம இடங்கள் மாதிரி நம்ம அம்மா பாத்துருவாங்களோ, நம்ம அப்பா பாத்துருவாங்களோ, இல்ல அண்ணன் பாத்துருவானோ, சொந்தக்காரன் பாத்துருவானோ, ஃப்ரெண்ட்ஸ் பாத்துருவானோ, இந்த ஒரு பயமே அவங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் 16 வயசுலயே பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம், ட்ரக்ஸ் அடிக்கலாம், தம் அடிக்கலாம், தண்ணி அடிக்கலாம், எல்லாமே அவங்களுக்கு அலௌடு. கவர்மெண்ட் ரூல். ஒரு பாலியல் கொலையே நடக்கலைன்னு நான் கூகுள் எல்லாம் பண்ணேன். செம்ம ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா நம்ம நாட்டுலலாம் டெய்லி நடந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை நடக்குது? அந்த மாதிரி பாலியல்ல சாகுற குழந்தைங்கலாம் என்ன மாதிரிடா ட்ரெஸ் வியர் பண்ணிருச்சு? டேய், அந்த குழந்தைங்களுக்கு என்னடா தெரியும்? நீங்க அங்க செக்ஸ் பண்றதுக்கு அங்க என்னடா இருக்குது? இந்த மாதிரி ட்ரெஸ் அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, இப்படி இரு, அந்த இடத்துல இப்படி இருன்னு சொல்ற அந்த நாய்ங்க தான், அதாவது அடுத்தவங்களுக்கு கண்டிஷன் போடுற நாய்ங்க தான் இந்த மாதிரி அதிகமான தப்புகளை பண்றது. உங்களுக்கே தெரியும் எது தப்பு எது சரின்னு சொல்லி. இந்த மாதிரி அடுத்த நாய்ங்க சொல்றதை என்னைக்குமே கேட்காதுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கையை ஒவ்வொரு நேரமும் என்ஜாய் பண்ணுங்க. லவ் யூ ஆல்.